ரொம்ப நாளைக்கு முதல்ல அமெரிக்காவில் ஒரு ஏழை குடும்பத்தில் தந்தை இல்லை, அம்மாவும் பிள்ளையும் எல்லா பொருளையும் விற்று சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு பசுமாடு இருக்குது. அம்மா சொன்னாங்க, இதை கொண்டு போய் விற்றுட்டு வா, இதுதான் நம்ம கடைசி சாப்பாடு, போயிட்டு வா. அந்த பையன் போனான். 10 மைல் நடந்து போனான். விற்க தெரியல, உட்காந்துருந்தான். அன்னைக்கு மாலை வரைக்கும் உட்காந்துருந்தான். மாலையில் ஒருத்தன் வந்து அந்த பசுமாட்டை $30 வாங்கிட்டான். இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த $30 படார்னு $1 எடுத்து சாப்பிடல, ஒரு பெரிய ரொட்டு பாக்கெட் வாங்கினான். கொஞ்சம் தின்னா, அம்மாவுக்கு கொண்டு கொடுக்கணுமே சொல்லிவிட்டு அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு 10 மைல் ஓடுனான். வீட்டுக்கு போய் அம்மாட்ட கதவை தட்டினா. ராத்திரி ஆயிடுச்சு. மாடை விற்றியா? விற்றுட்டேன். இப்போ சாப்பாடு வாங்கினியா? வாங்கிட்டேன். எவ்வளோக்கு விற்ற? $30. இந்த இது எவ்வளவு? $1. பாக்கி எங்கே? காணோம். காணோம்னா என்ன? இந்த பையன் வாங்கின இடத்துல வச்சுட்டு வந்துட்டான். 10 மைலுக்கு அங்கே இருக்குது. பணப்பை போச்சு. சாப்பிடல. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. விடிய காலம் 3 மணிக்கு அந்த வீட்டோட கதவு தட்டப்பட்டது. திறந்தா ஒரு வளர்ந்த மனுஷன் நின்றுட்டு இருந்திருக்கான். யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த வீட்டில் இருந்து ஒரு பையன் மாடு விற்க நகரத்துக்குள்ளே வந்தானா? ஆமாம். மாடு விற்றானா? எவ்வளோவுக்கு? $30. $1 போக $29 விட்டுட்டு வந்துட்டானா? ஆமாம். இந்தா இருக்குது. அந்த வளர்ந்த மனுஷன் கொடுக்குறாரு. வாங்கிட்டு அப்படியே கண்ணீர் விடுறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, நீங்கள் யார் அப்படின்னாங்க. நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். நான் ஏன் தெரியுமா இந்நேரம் வந்தேன்? ஒருவேளை இந்த பணம் உங்கள் வீட்டின் கடைசி பணமாக இருந்து இது போய்விட்டால் நாம் வேறு முடிவெடுப்போம் என்று நீங்கள் எடுப்பதற்குள் நான் வந்தேன். உங்கள் பேர் என்ன? தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என் பேர் ஆப்ரஹாம் லிங்கன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்காவினுடைய ஒப்பற்ற ஜனாதிபதிகளில் ஒருவர்னு சொன்னால் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி ஆவதற்கு முன் நடந்தது. நான் முதல் முறை அமெரிக்காவுக்கு போனப்போ அந்த ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட் நியூயார்க்கில் இறங்குறேன். அந்த படிக்கட்டில் இப்படி வர்றேன். அப்போ பிரம்மாண்டமான போர்டு வச்சுருக்காங்க. எப்படி? அதில் இந்த இப்படி பின்னாடி இந்த இதே மாதிரி போர்டு. அதில் ஃபெயிலியர் 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 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு கவலையாக இருந்துச்சு. என்னடா வந்தன்னைக்கு ஃபெயிலியர்னு போடுறாங்களே அப்படின்ட்டு பார்த்தா தோல்வி தோல்வி தோல்வி. ஆனால் இந்த மனிதன்தான் உலகத்தை ஜெயித்த ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லிட்டு ஒரு அலை அப்படியே தாண்டி போகுதுங்க. என் உடம்புக்குள்ள ஒரு பெரிய உணர்வு வந்தது. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? தோக்கிற மனுஷப்புறம் தோற்று போவான்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கான முயற்சி தான் பெரிய முயற்சி. அதை நினச்சி பார்க்கறதுக்காக தான் இந்த விஷயங்களை வச்சுருக்காங்க. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறிதாக இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. குற்ற உணர்வு இருக்கா? அதை மாற்றி காட்டணும். போட்டி மனப்பான்மையா? நான் அதை கூட சொல்லலைங்க. எப்படியெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஜெயிப்பதற்கான தன்மை நம்மகிட்ட இருக்குது. அந்த தன்மைகளை திரட்டி ஒருங்கு சேர்க்கணும். சாதாரணமாக ஒரு வெள்ளை பேப்பரு தீ பிடிக்காது. ஆனால் ஒரு லென்ஸ் அப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு இல்லை, அது தூக்க ஒரு புள்ளியில் அது பட்ட உடனே அந்த பேப்பர் பற்றி எரியும். அது மாதிரி நம்முடைய திறமைகளை ஒருங்கு திரட்டுங்கிறான். அது திரட்ட எவ்வளவு நாள் ஆகும்? 1 நாளா 2 நாளா? அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாட்களை பற்றி ஒன்றும் இல்லை. நாம் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக மாறுவது தான் உண்மை. எண்ணியாங்கே இதுவர் எண்ணியர் திண்ணியராக பிறன். திண்ணியர்னா சாப்பாடு இல்லை, வலிமையுடையவர்களாக மாறுவது. இதுதான் நமக்கு வேணுங்கிற விஷயத்தில் நம்ம நினைக்கிறோம். நான் பேராசிரியராக இருக்கிறேன். ஒரு மேடையில் நான் பேசுகிறத பார்த்துட்டு திரு கமலஹாசன் அவர்கள் என்ன அவருடைய திரைப்படம் ஒன்றுக்காக திரைக்கதை எழுதுகிறப்ப அவர் எழுதுகிறாரு, நீங்கள் என் கூட வாங்கங்கிறாரு. ஒரு 6 மாதம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். திடீர்னு என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. விருமாண்டி படத்தில். நான் பயப்படுறேன், ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம், அதை பண்ணுப்பா அப்படின்ட்டுருவோம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல் மைக்க பிடிங்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நடிக்க போகிற போது நான் கூடு விட்டு கூடு பாயணும். மேடையில் வர்ற போது என்னுடைய பேச்சு மாறுபடணும்.
நான் வகுப்பில் பாடம் எடுக்கிறப்ப அந்த தன்மை மாறணும். வானொலியில் பேச போனீங்கன்னா ஆளே இருக்காது, நம்மளாக பேசணும். உள்ளே போய் உட்கார்ந்தோடனே அப்படிம்பாரு பேசுன்னு அர்த்தம். கண்ணாடி குண்டுக்குள்ளே ஒரு தடவை ஒரு கிராமத்துக்காரர் போயிருக்காரு. அவர் உள்ளே இருந்து அப்படின்னாராம். அவர் எந்திரிச்சு ஓடி போயிட்டாராம். கூப்பிட்றாராக்க அப்படின்னு நினச்சி. புரிஞ்சுக்கிறணும். கூட்டத்தில் பேச தெரியணும். பேசுவதற்கு நான் என்னை தயாரிக்கணும். நடிப்பதற்கு நான் என்னை தயாரிக்கணும். திரைக்கதை எழுதணுமா, அதுக்கு என்னை தயாரிச்சுக்கணும். இவையெல்லாம் இருந்தால்தான் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது புது செயல்களை சந்திக்க முடியும். எந்த நாட்டுக்கு போனாலும் நூலகத்துக்கு போக மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நூலகம் மட்டும் இல்லைன்னா நாம் சாதாரண மனிதனாக போயிடுவோம். மனிதர்கள் கண்டுபிடிப்பிலேயே மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. புத்தகம்னா ஒருத்தன். அதை காட்டில் வேற என்ன? நம்முடைய தேசிய கீதத்தை எழுதிய தாகூர் அவர்கள், அவர் பெரிய பிரபு வம்சத்தை சேர்ந்தவர், பணக்காரர். அவருடைய பிறந்த நாள். அவங்க அண்ணன் என்ன பண்ணாரா, நடுராத்திரி 11 மணிக்கு போய் பட்டு மெத்தையில் தம்பி படுத்திருப்பார். அவருக்கு ஒரு தங்க இது பரிசு கொடுத்துட்டு ஒரு வந்துட்டு போய் கதவை திறந்து பார்த்துருக்காரு. அந்த பட்டு மெத்தை முழுவதும் புஸ்தகமாக அடுக்கி வச்சுட்டு வெறும் தரையில் படுத்திருந்தாராம் தாகூர். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை உயர்த்தியவை தான் இவையெல்லாம் என்ற எண்ணம் இருப்பவர்கள் தான் மேலே வர முடியும். நாம் முன்னுக்கு வரணும்னு நினச்சா சம்பாதிக்கிறதும் 2 வீலரில் போகிறதும் டிவி பார்க்குறது மட்டும் இல்லைங்க. அதெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்நாள் இருக்கிறது. நமக்கு எல்லா திறமையும் இருக்குது. நமக்கு இருக்கிற ஆற்றல் அளப்பரிய ஆற்றல். அந்த அளப்பரிய ஆற்றல், திறமை எல்லாவற்றையும் நம்ம தயார் பண்ணிக்கிறணும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்குறேன்னா கூட கேட்கலாம். இப்போ சில பேர் நிமிர்ந்து உட்காடுறாங்க, முடிக்க போகிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இருக்கட்டும், பரவாயில்ல. வெளியில் பேச போகிறப்ப பாராட்டு கைதட்டு எல்லாம் வாங்குவோம். சில இடத்துல ஆட்டோகிராஃபும் போடுவோம். அந்த காலத்துலலாம் என்னென்னா, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப சரியாக எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த விரலில் ஸ்கேலை வச்சு இப்படி அடிப்பாங்க, முட்டியில் அடிப்பாங்க. இப்போல்லாம் அடிக்க முடியாதுல்ல, லேசாக உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்றா அந்த வாத்தியார் கூட்டு போயிடுறாங்க. அடிக்க முடியாது. நான் அடி வாங்கியிருக்கேன். அதில் எங்கள் வாத்தியார் என்ன செய்வார் தெரியுமா? அடி வாங்குறப்ப நின்று வாங்கடா அப்படிம்பார். விலகக்கூடாது, நின்று வாங்கடா. இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் பேச போயிருந்தேன். பேசி முடித்தேன். ஒரு 2000 பேர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இறங்கினவுடனே எல்லோரும் கையெழுத்து வாங்க வந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தை தள்ளிக்கிட்டு ஒரு பெரியவர் வந்தார். அவர் யாருன்னு பார்த்தா என்னை கையில் அடித்தார் பார்த்தீங்களா, அந்த வாத்தியார். 85 வயசோ 90 வயசோ அவர் வர்றார் உள்ள. நான் அவரை பார்த்தோன்னே பயந்துட்டேன். இன்றைக்கும் வாத்தியார் மேலே பயம் உண்டு. இப்போல்லாம் வாத்தியாரை பார்த்து பயப்படணும்னு இல்லை, வாத்தியார் பயப்படாமல் இருக்கணும், அது உண்மை. இப்போ கூட ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறியிருக்காரு. உட்காந்துருந்த ஒருத்தன் படாருன்னு எந்திரிச்சிருக்கான். உட்கார், அதெல்லாம் ஸ்கூலில் வச்சுக்கோ. திருப்பி எந்திரிச்சிருக்கான். திருப்பி அமுக்குனார். 3வது தடவை அமுக்குனாரில் அழுதுட்டான். நான் சைதாப்பேட்டையில் இறங்க வேண்டியவனியா, அமுக்கி இங்கே வரைக்கும் ஈக்காடுதாங்கள வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நான் எங்கே போவேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்த உடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொல்லிவிட்டா நாங்கள் எழுத்து போட மாட்டேனா? அவர் சொன்னார், எனக்கு போட வேண்டாம்டா, என் பேரனுக்கு போடுறா அப்படின்னார். நான் வாங்கி போட்டேங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இன்னும் திருந்தலடாய் அப்படின்னாரு. என் கையெழுத்தை பார்த்துட்டு, நீ இன்னும் திருந்தலடா அப்படின்னார். எனக்கு என்ன பெருமையாக இருந்துச்சு தெரியுமா? ஜனாதிபதி அவார்டு வாங்கின சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஏன்னா எங்கள் ஆசிரியர் என்கிட்ட நீ கையெழுத்து போடுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வளர்ந்துருக்கேங்கிறதுக்காக நான் சொல்லலை. காலம் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறது. நான் ஒரு நாளும் இது நான் விட்டதில்லை. சந்தர்ப்பத்தை தவற விட்டதே கிடையாது. சாதாரணமாக காற்றுல ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரம் காலம் மாற மாற சூரிய வெளிச்சத்தால், மண்ணால், இயற்கை உரத்தால் அது பெரிய மரமாக மாறி யானையை கட்டி போடுற அளவுக்கு வந்துடும். நாமளும் அது மாதிரி தான். ஒரு கட்டடத்துக்குள்ளேயே நம்மளை விட்டுருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு அந்த கட்டடத்துக்குள்ளே மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே நம்ம புரட்டி போடுற அளவுக்கு பெரிய ஆளாகும். அதுதான் பெரிய விஷயம். இளையராஜா அவர்கள் ஒரு வரலாறு ஒன்று எழுதினார், பால்நிலா காலம்னு ஒன்று, பால்நிலா பாதை. நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். என்ன தெரியுமா முக்கியமாக, பம்பாயில் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து ஒரு பையன் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போய் சேர்றான்.
அங்கே இலை எடுக்கிறதும் இது தரையை துடைக்கிறது தான் வேலை. அந்த ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல ரோடை தாண்டி தேட்டரில் படம் ஓடிக்கிட்டே இருக்குமா. அந்த படம் ஓடுறப்ப அவன் என்ன பண்ணுவானா, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே படுத்துருப்பானான். ஒரு நாள் அந்த தேட்டரில் ஒரு படம் 100வது நாள். எல்லோரும் வந்திருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்லாம் வந்திருக்காங்க, இசையமைப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த பையன் போய் என்ன பண்ணானா, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மெதுவாக போய் அந்த மியூசிக் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தொடச்சி வச்சுருந்துருக்கான். அப்போ அதை ஒருத்தர் கேட்டாராம், உனக்கு இசை பிடிக்குமான்னு. பிடிக்கும், என்ன செய்யறதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, என் கூட வரியா, வா, கூப்பிட்டு போயிட்டார். இசையமைப்பாளரோட கூட போன அந்த பையன் சில ஆண்டுகளில் பழகி இசையமைப்பாளர் ஆகி ஹிந்தி திரையுலகமே வியக்கிற அளவுக்கு மிகப்பெரிய இசையமைப்பாளராக வந்த பிறகு அதே தேட்டருக்கு 100வது நாள் படத்துக்கு, அவர் இசையமைச்ச படத்துக்கு அவரை கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து மேடையில் எல்லா பரிசு வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் இந்த தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஹோட்டலுக்கு இடையில் ஒரு ரோடு போகுது, 10 அடி தூரம்தான் மொத்தமே ரோடு. அங்கேருந்து நான் இங்கே வர்றதுக்கு 18 ஆண்டுகள் ஆயிற்று. அப்படி நான் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்கேன்னா இதுக்கு காரணம் என்னுடைய இடையறாத உழைப்பு தான். சொன்னவர் யார் தெரியுமா? நௌசத் என்கின்ற அற்புதமான ஹிந்தி திரையுலகினுடைய முடிசூடா மன்னன். அவர் வந்து ஒரு முறை இளையராஜாட்ட உங்கள் கையெழுத்து எனக்கு வேணும்னு கேட்டாருன்னு சொன்னால், நாம் உழைப்பதற்கான காலம் வர வேண்டும். ஆடு கோடாகி அதரிடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிரிணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செய்யின்னு சொன்னால், எல்லா திறமையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த திறமைகளை நாம் நம்முடைய கைவசம் வைத்திருக்கிறோம். நல்ல சமயமடா நழுவ விடுவேனா என்பதைப் போல நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும்னு பாருங்கள். சிந்தித்தால் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். முயற்சி தான் உங்களுக்கு எப்போதும் வெற்றியை தரும். என் பேர் சுரேஷ்குமார். சரி, குரோம்பேட்லேருந்து வரேன் சார் நான். சரி சரி. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து தமிழை பற்றி பேசுனீங்க, எல்லாமே நாங்களும் கேட்டோம். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போ காலகட்டம் தமிழை வந்து அதிகமாக விரும்பலை. அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒரு தமிழை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கீங்க. சரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை தமிழை விரும்பலைன்னா யார் விரும்பலைன்னு சொல்கிறீங்களே? இல்லை, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இருக்க நம்ம வந்து தமிழில் பேசினாலே வந்து கொஞ்சம் நம்மளை அனீசியாக பார்க்குறாங்க. சரி சரி. அப்படி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. பார்த்துருக்குறேன். அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இதை நீங்கள் சென்னையை மாத்திரம் வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் தமிழில் பேசலைன்னு யாராவது கவலைப்பட்டிருக்காங்களா? இல்லை, நம்ம ரெண்டுத்துக்கு தான் பேசிக்கிறோம், கவலைப்பட மாட்டாங்க. உலக நாடுகள்லாம் ஒரு விழா நடக்குது, ஒலிம்பிக் நடக்குது, எல்லாம் நடக்குது. அதில் அந்த நாட்டு வீரர் வந்து பேட்டி கொடுக்குறப்ப அவர் மொழியில் தான் பேசுகிறார். அவர் ஆங்கிலத்திலலாம் பேசலை, அவர் மொழியே பேசுகிறார். நம்ம மொழியை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலைங்கிறது நம்முடைய தப்பு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், தமிழ் படம் பிடிக்குது, தமிழ் பாட்டு நமக்கு பிடிக்குது, தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் பிடிக்குது, எல்லாமே பிடிக்குது. தமிழ் பிடிக்கலைன்னு சொல்லி இந்த தலைமுறை சொல்லிச்சுன்னா தவறு அவங்ககிட்ட மட்டும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்மகிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தன் தாய்மொழியை மறந்துட்டு வேறு என்ன மொழியில் பேசுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ புலி உருமுனா தான், சிங்கம் கர்ஜிச்சா தான், குயில் கூவுனா தான், மொழி நாம் பேசுனா தான். நம்முடைய துன்பம், நம்முடைய இரக்கம், நம்முடைய சோகம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மொழி வேணும். இன்றைக்கி இந்த இளைய தலைமுறை எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அதை மாற்றி காட்டுற நானும் நீங்களும் முயலணும். எப்படி ஜல்லிக்கட்டை ஒரு நாளில் பிரட்டி போட்டிங்களோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, அது மாதிரி மொழியை நீங்கள் நினச்சா ஒரே நாளில் கொண்டு போய் சேர்க்க முடியும். நமக்கு நம் மொழிகளுடைய தன்மை, ஆழம், இனிமை. ஆங்கில 400 வருஷம் தானேங்க, நம்முடைய மொழி 2000 வருஷம் இல்லையா? எவ்வளோ இன்னும் சொல்ல போனால் அயலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் நம்மவர்கள், நம் தமிழர்கள், நம் பிள்ளைகள் தமிழ் படிக்கலையேன்னு கவலைப்படுறாங்க. நாம தான் இந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் மொழிக்கு தனியான மரியாதை கொடுத்து, நான் இப்படி சொல்கிறேனே,
கட் ஆஃப் மார்க்கில் முதல் மார்க் வந்தால் மருத்துவம் பொறியியல் எல்லாம் கொடுக்குறான்ல, நான் சொல்கிறேன் கட் ஆஃப் மார்க்கில் தமிழ் மார்க்குன்னு சேர்க்கப்படும் சொல்லட்டும். நாளைக்கு தமிழ் படிப்போம். நம்ம எல்லாரும் நாளைக்கு படிப்போம். நம்முடைய கவலை என்ன தெரியுமா? அதில் வேலை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கோம். வேலைக்கான வாய்ப்புங்கிறது வேற. 2000 ஆண்டு பழைய மொழியை நாம் உதாசீனப்படுத்துகிறோம்னு சொன்னால் நம்மகிட்ட தான் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். நம்ம அம்மா அழகாக இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு அம்மா இல்லாமல் போயிடுவாளா? நாம் பயன்பாடு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அது காரணம் என்ன? பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கணும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. படிக்க வேணாமா? அதுதானே தன்மை. அப்படி சொல்லுகிற பிள்ளைகளுக்கு சொல்லணும், தம்பி நீ கடவுளை எந்த மொழியில் வணங்குவ? நீ காதலை எந்த மொழியில் சொல்லுவ? உன் வேதனையை சொல்வதற்கு உனக்கு கை கொடுக்குற மொழி எந்த மொழி? அம்மான்னு சொல்கிற, ஆன்னா உயிரெழுத்து, இம்முன்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்து, மா அப்படின்னா இம்மையும் ஆனாவையும் கூட்டினா உயிர்மெய் எழுத்து. ஒரு அம்மாங்கிற சொல்ல ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து. உங்கம்மா, எங்கம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள், உயிரெழுத்து. மெய்யாகிய உடம்பை தருகிறாள், மெய்யெழுத்து. உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள். அதனால் அவளுக்கு பேர் என்ன? அம்மா. மற்றதெல்லாம் சும்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பேர் கண்ணன் சார். கண்ணன். கண்ணஞ்சாவிலேருந்து வரேன். உங்கள் காலகட்டத்தில் மாணவர்களுடைய பயணம் எப்படி இருந்தது? இப்போ மாணவர்களுடைய பயணம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, இல்லை மாணவர்கள் எப்போவுமே நல்லா தாங்க இருக்காங்க. மாணவர்களை பொறுத்த மட்டும் நல்லா இருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா விஞ்ஞானம் மாறிடுச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் முந்தி பல விஷயங்களுக்கு தெரியாது. உலகம் உருண்டைன்னு சொன்னால் கூட நம்ப தெரியாது. ஒரு பூமி உருண்டை ஒன்று இருக்கும், அதை தலைமை ஆசிரியர் மேஜையில் வச்சபடி சுற்றி விடுவாங்க, பார்த்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி இல்லை. படிக்க வர்ற பிள்ளைகள் எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு செல்ஃபோன் ஆன் பண்ண தெரியுது, ஆஃப் பண்ண தெரியுது. டிவி ஆன் பண்ண தெரியுது, ஆஃப் பண்ண தெரியுது. இந்த வேகம் உள்ள இந்த அறிவியல் காலத்தில் பிள்ளைகள் இருக்குது. நான் படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரேடியோ இருக்கும். நான் தெரியாமல் தொட்டுட்டா குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. என்னைய ஏன் தொட்டன்னு அடிப்பான். அது 10 வருஷம் கழிச்சு ரிப்பேர் ஆனாலும் என்னையத்தான் அடிப்பாங்க. இவன் தான் நீ கையை வச்சுட்டு இருக்காமல் தொட்டான் அப்படிமா. இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், குடும்பமே உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட எல்லோரும் லூஸான்னு நினச்சேன். என்னான்னு பார்த்தா 1.5 வயசு பிள்ளை கையில் ரிமோட் இருக்குது. குடும்பம் பூரா அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாங்கினா உருண்டுறான் அப்படியே. அப்போ பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிகிற மாதிரி வந்துருச்சு. நாங்கள் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் வேறு. இன்றைக்கி அறிவார்ந்த மாணவர்கள் இருக்காங்க. இந்த அறிவார்ந்த மாணவர்களுடைய அளவற்ற அறிவை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நான் சொல்கிறேன், அளவற்ற அறிவை சரியாக கொண்டு போகலைன்னா இதே செல்ஃபோனும், இதே முகநூலும், இதே மற்ற பொருள்களும் தேவையில்லாத அசிங்கங்களையும் கொண்டு வந்து தருது. நமக்கு தெரியும். அவன் கெடுறதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். இப்படி வைங்க, போன தலைமுறையில் ஒரு பிள்ளைகிட்ட தான் காதலிக்கிறோம்னு சொல்கிறதுக்கு அவன் படுற பாடு பேர் தெரியாமலே செத்து போயிட்டாமா இங்கே படங்களில். இன்றைக்கி எடுத்த உடனே மெசேஜ் கொடுக்குறான், உடனே காதலிக்கலாமா? நேரம் இல்லை, பரவாயில்ல விட்டுரு, அடுத்த ஆளை பார்ப்போம், முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை இல்லை, நான் ஏற்கனவே 3 பேரை காதலிக்கிறேன், அதுவும் நல்லது தான், பரவாயில்ல. உடனே சரி நானும் ஒரு 4 பேரை காதலிக்கிறேன். இல்லை இப்போ பாருங்கள், இது நான் போய் சொல்லலை. இன்றைக்கி இதெல்லாம் வந்துருச்சு. இல்லைன்னாலும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. நம்ம இந்த தலைமுறைக்கு இதே ஒரு பக்கம். இந்த தலைமுறையில் 14 வயசில் பெரும் சாதனைகள் புரியுறாங்க, 17 வயசில் உலகத்தை சுற்றி வர்றாங்க. இன்றைக்கும் கூட வெளிநாடுகளில் இந்திய வம்சாவளி பிள்ளைகளுடைய அறிவுக்கு ஈடாக ஒருத்தரும் சொல்ல முடியல. காரணம், ஒரே நேரத்தில் நம்ம பல வேலைகளை செய்வோம். மேல்நாட்டுக்காரன் ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்வான். நம்ம இதில் அஷ்டாவதானியும்பாங்க, 8 வேலையை ஒரு நேரத்தில் சேரவேன். அந்த அறிவு ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கி தலைமுறைக்கு அறிவார்ந்த மாணவர்களை சரியாக கொண்டு போக வேண்டியது ஆசிரியர், பல்கலைக்கழகங்கள், பாடத்திட்டங்களுடைய பொறுப்பு. இல்லைன்னா கஷ்டம். என் பேர் நவீன், கொளத்தூர்லேருந்து வரேன். இந்த ஒரு திருக்குறளுக்கு அர்த்தம் தெரியணும். எந்த திருக்குறள் சொன்னீங்க? துப்பாருக்கு துப்பாய அந்த திருக்குறள். அந்த அவர் கேட்குற ஒரு குறள் பாருங்க, அது வான் சிறப்புன்னு அதிகாரத்தில் வருது. மழையை பற்றி சொல்கிறது. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை, இதுதான் திருக்குறள். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இது என்ன இதில் போய் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த காலத்து மொழிநடை. இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லலை, இது மாத்திரம் சொல்கிறேன். துப்பாருக்கு துப்பாய துப்பாயதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை நீர் இருக்கிறதுல பொருள் மாத்திரம் சொல்கிறேன், கேட்டுங்க. தண்ணீருடைய பயன்பாடு என்ன? தண்ணீருடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, ஒன்று தண்ணீர்
உணவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, வேளாண்மை அக்ரிகல்ச்சர். உணவை ஆக்க பயன்படுகிறது, சமையல் குக்கிங்க்கு அது வேணும். சில ஏழை வீடுகளில் தண்ணீர் உணவாகவும் பயன்படுகிறது. அது நீராகாரத்தை குடிச்சிட்டு குப்புறப்படுத்தி கிடப்பானா. அப்போ தண்ணீர் என்பது உற்பத்தி செய்ய, உணவை ஆக்க, உணவாகவும் பயன்படுகிறது. துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, இந்த வார்த்தையை சொல்கிறப்ப நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ இதை தமிழில் எழுதிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். இது தமிழ் தான், அந்த காலத்து தமிழ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் உரிய சொற்கள் மாறி மாறி வரும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப. இப்போ இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் இன்றைக்கி இருக்கிற இந்த தூளெல்லாம் எழுதலை. அவர் எழுதின மொழிநடை வந்து கோல் எழுத்துங்கிறான். இப்படி போட்டால் கா, இப்படி போட்டால் கா. பிறகு அது வட்ட எழுத்தாக மாறிச்சு, இன்றைக்கி அச்செழுத்தாக மாறிச்சு. வீரமாமுனிவர் போன்றவரெல்லாம் வந்த பிறகு தான் இந்த ஓலையில் எழுதுனாங்கல்ல, அது அச்சுக்கு வருது. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வணக்கம்னு எழுதுனீங்கன்னா பழைய எழுத்தில் 17ஆம் நூற்றாண்டில் புள்ளி இருக்காது. வணக்கம அப்படின்னு படிக்கணும். ஏன் தெரியுமா? புள்ளி வச்சா அந்த இது கிழிஞ்சு போயிடும். எது? பனையோலை. அச்சுக்கு வந்த பிறகு தான் புள்ளி எழுத்து வந்தது. அது வீரமாமுனிவர் தான் அதுக்கு எழுத்து சீர்திருத்தம் பண்ணுறார். அப்போ காலந்தோறும் மாறுது. அன்னைக்கு மொழியில் இந்த துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழைன்னா, மழை என்பது தண்ணீர், உணவை உற்பத்தி செய்ய, உணவை ஆக்க, உணவாகவும் பயன்படுகிறது. இதுதான் பொருள். கலைத்துறையிலையும் இருக்கீங்க, பேராசிரியராகவும் இருக்கீங்க. எந்த தொழிலை நீங்கள் செய்ய சொல்ல உங்கள் மனசு திருப்தி அடையுது? நிச்சயமாக எத்தனை தொழில் நான் செஞ்சாலும், எழுத்தாளர், பேச்சாளர், நடிகர், இப்போ தொலைக்காட்சியில் வர்றவர், என்ன சொன்னாலும் சரி, பேராசிரியருங்கிறது தான் எனக்கு பெருமை. ஏன்னா எனக்கு எல்லாமாக தந்தது இதுதான். என்னுடைய எழுத்தாளர் நண்பர் சுஜாதா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுஜாதாங்கிற எழுத்தாளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்திரன் படம் வரைக்கும், இந்தியன், ஜென்டில்மேன், இப்போ கண்டுகொண்டேன் இதுக்கெல்லாம் வசனம் எழுதுனவர் அவர் தான். சயின்ஸ் ஃபிக்ஷனை தமிழில் கொண்டு வந்தவர் அவர் தான். அவர் ஒரு முறை சொன்னார், நீங்கள் எத்தனை தொழில் பண்ணாலும் உங்கள் பேராசிரியர் தொழிலை விடக்கூடாது அப்படின்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், எனக்கு நல்லா இருந்தது. இப்போ நம்ம எந்த வேலையை ஒன்றை கையில் பிடிச்சிட்டு தான் மற்றதில் ஈடுபாடு செய்யணுமா. இந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி கையை வச்சுக்கிட்டு கிருக்குன்னு சுற்றி விளையாடுங்க, தட்டாமாலைன்னு அதுக்கு பேர். அந்த பிள்ளை விழுந்துடும். ஆனால் ஒரு கம்பை பிடிச்சிட்டு சுற்றுறவன் கீழே விழுக மாட்டான். ஏன்னா கம்பை அவனை கீழே விழுகாமல் தாங்கிக்கிறோம். எனக்கு பேராசிரியருங்கிற ஒரு ஊன்றுகோல் தான் என்னை உலக அளக்குவதற்கு துணை நின்றதென்றால் நான் அதை தான் பெருமையாக கருதுறேன். நிச்சயமாக. என் பேர் சுந்தர், பூந்தமல்லேருந்து வரேன் நான். இப்போ இருக்க நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் எப்படி நம்ம அந்த தமிழ் எடுத்துகிட்டு போய் சேர்க்குவோம்? அது எப்படி? அது நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது படிப்பேன். எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம். பட் ஆனாலும் எனக்கு அதை படிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது. சரி சரி சரி. 10th மார்க் போச்சு, +2 வந்தேன், அதே மறுபடியும் சேர்ந்தது. இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். சரி. என்னை ஃபஸ்ட் இயரோட எனக்கு தமிழ் ஓரம் கட்டிட்டாங்க. நான் இன்டர்வியூக்கு போனாலும் அங்கே என்ன தமிழில் பேசினாலும் என்னை மதிக்க மாட்டானுங்க. ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பார்ப்பானுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்படி அந்த தமிழை எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் முடியும்? நீங்கள் எப்படி அதை எடுத்து அக்செப்ட் பண்ணிப்போம்? இல்லைங்க, நீங்கள் நல்லா கேட்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வேலையில்லா பட்டாதாரி மாதிரி எல்லாருமே பேசுகிறீங்களே, தமிழ் படித்தா மதிக்க மாட்டேங்கிறேன். யார் மதிக்க மாட்டேன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். பாரிஸ், லண்டன் ரெண்டுக்குமான இடைவெளி எவ்வளோ திறந்துறீங்களா? 2 hours போயிடலாம். பாரிஸ் ஃப்ரெஞ்சு நாடு, லண்டன் இங்கிலீஷ் நாடு. பாரிஸில் யாராவது இங்கிலீஷில் பேசுவாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு 2 மணி நேரம் தான் பயணம். நான் போயிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் சென்கன் விசான்னு ஒரு விசா இருக்குது. 6 நாடுகளில் பயணப்படலாம், எக்ஸப்ட் லண்டன். முன்னே இருந்தது, இப்போ நீக்கிட்டாங்க. லண்டனில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அதான் உலகத்தை ஆளுது. பாரிஸில் யாரும் பேசுகிறதில்ல, ஜப்பானில் யாரும் பேசுகிறதில்ல, சீனாவில் யாரும் பேசுகிறதில்ல. நாம் ஏன் கவலைப்படணும்? நம்மளை அவன் ஆண்ட போது கூட நம்ம கவலைப்படலை, இப்போ தான் கவலைப்படுறோம். நீங்கள் சீனாவில் போய் பாருங்கள், யார் இங்கிலீஷில் பேசுகிறா? ஜப்பானில் போய் பாருங்கள், யார் இங்கிலீஷில் பேசுகிறா? அவனுடைய கண்ணில் அவன் மொழி தான் இருக்குது. அப்போ இன்னொன்று வச்சுக்கோங்க, உலகத்திலே அதிகமாக பேசப்படுற மொழி இங்கிலீஷ்னு வச்சுக்கிட்டா இங்கிலீஷ் இல்லை, ஏன்னா சீனா தான் அதிகமாக பேசப்படுது. அதிகமான மக்கள் அதை தான் பேசுகிறாங்க. ஸ்பானிஷ் செகண்டில் இடத்துல இருக்குது. ஸ்பானிஷ் தெரிஞ்சவன் இங்கிலீஷ் பேச மாட்டான். அவன் மொழி அவனுக்கு பெருமை. நமக்கு தான் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க.
அந்தந்த நான் சொன்ன அந்த 2 மணி நேரம் பயணத்தில் இருக்கிற நாட்டில் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. நாம் 6 மணி நேரம் பயணப்பட்டால் தான் லண்டன் போக முடியும் விமானத்தில். இவ்வளவு தள்ளி இருக்கக்கூடிய நம்ம இங்கிலீஷ் இங்கிலீஷ் இந்த ஒன்று வச்சுக்கோங்க, நல்ல கேள்வி சொல்கிறேங்களுக்கு. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவில்லை, மொழி. இப்போ நீங்கள் 2 கூட்டல் 2 4ங்கிறீங்க, நான் 2 + 2 = 4 அப்படிங்கிறேன். நான் அறிவாளியா? சொல்லுங்கள், நான் அறிவாளியா? நீங்கள் 2 2 4 நீங்கள், நான் அதைத்தான் இங்கிலீஷில் சொன்னேன். அப்பா என்ன அறிவு, 2 + 2 = 4, வாவ் அப்படி சொல்லுவோமா? லூசு, 2 2 4 அதுதான் நான் சொன்னேன், சொல்லுவோமா இல்லையா? மொழி என்பது வேறு. நீங்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, மொழியை ஆங்கிலத்தை பேசவும் எழுதவும் நீங்கள் படிச்சுக்குங்க, அது வேணான்னு சொல்லலை. அது நீங்கள் தனியாக படிங்க. அதே அது கெமிஸ்ட்ரி படிக்கணும், அதை சயின்ஸ் படிக்கணும், இது வேண்டியதில்லை. வைகை இஸ் எ பிக் ரிவர் படித்து என்ன செய்ய போகிறோம்? வையை என்னும் பொய்யாக்குள்ள கொடி சொன்னா சிலப்பதிகாரத்தில். நீங்கள் ஆங்கிலம் இல்லை, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, உலக மொழிகள் அத்தனையும் படிங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். பிற மொழி படிக்காதீங்கன்னு நான்லாம் சொல்ல வேண்டும், ஏன்னா நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லா மொழியும் படிச்சுக்கங்க. ஆனால் தமிழ் படிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது நம்ம காதலியோடு நம்ம மொழியில் பேசினா தான் நல்லாயிருக்கும். ஒரு டிரான்ஸ்லேட் நடுவில் உட்கார வைக்கலாமா? ஐ லவ் யூ சொல்லு அந்தாள்கிட்ட, வருமா? வராது. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்குது. ஆங்கிலத்தை பேசவும் எழுதவும் நீங்கள் படிங்க, தப்பே இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மொழியை நமக்கு இருக்கிற இதை நீங்கள் இங்கே மொழிபெயர்த்து கொடுங்க. மொழிபெயர்த்து கொடுத்தீங்கன்னா என்னுடைய அருமை உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல ஆடியோ சிடிகளை கேளுங்க. பேசுகிறதுக்கு இல்லையா, அது கொஞ்சம் கேளுங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் படிங்க, நகைச்சுவை புத்தகங்கள் படிங்க. நம்ம சொசைட்டின்னு வெளியே வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வெளியே பேச முடியாதுல்ல. இல்லைங்க, நான் சொசைட்டியில் தானே உள்ள போனனால என்ன இப்படி பேசினா என்ன? இல்லைங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களை தமிழ்வாதியாரை போட்டுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கிலீஷில் நடத்துவீங்களா? நீங்கள் ஒரு ஆசிரியராக போகிறீங்க, நீங்கள் என்னதான் இங்கிலீஷ் பேசினாலும் ஒரு கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்கிறோம். நீங்கள் ஆங்கிலம் படிக்கணுங்க, நான் வேணும்னு சொல்லலை, படிக்கணும், பேசணும். நீங்கள் ஆங்கிலம் பேச தெரியலன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தமிழ் தெரியும்ல, அப்போ அது நமக்கு பெருமை தானே. நம்முடைய ஒருத்தர் இங்கிலீஷ் படம் பார்த்து வெளியே வந்து சொன்னானா, மதிக்க மாட்டானே, வெளியே தள்ளிடுறானே. ஐயா ஏன் மதிக்க மாட்டேங்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க, அவன் மதிக்காதவன் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். மதிக்காதவன் ஏன் தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க? அவனை தமிழை மதிக்காதவனை எதுக்காக தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க? ஓனாட்டுக்கு போடான்னு சொல்லுங்க. நம்மளால அவனை துரத்த முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ஆங்கிலம் என்னை துரத்துனது யார்? உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நம்மளால் செய்ய முடியும். இந்த பாருங்க, மொழியை ஈடுபாட்டோடு படிங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு நாங்கள் தான் செஞ்சுட்டோம். உண்மையை சொல்ல போனால் பள்ளிக்கூடங்களில் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறது அவமானமா இல்லையா? ஃபஸ்ட் லாங்குவேஜ் தானே இருக்கணும் நியாயப்படி, அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் இவ்வளோ கேட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஆனந்த், நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். இளைஞராக நாங்கள் வந்து தமிழை விட்டு கொடுக்குறதா இல்லை, பட் தமிழ் எங்கே விட்டு போகுதோன்னு ஒரு ஃபீல். ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க, ஏடிஎம் சென்டர் போய் நீங்கள் கேஷ் எடுக்கிறீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்னு இருக்கும். பட் இப்போ ஒரு சில ஏடிஎம் நான் வீடியோ நான் பார்த்துருக்கேன், தமிழ்ன்றது எடுத்துட்டாங்க. ட்ரெயின் டிக்கெட் அதில் வந்து ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லை. இப்போ கோயம்புத்தூர் மைல்கல்ல நான் பார்க்கும்போது என்னன்னா, முன்னாடி ஒன்று எழுதியிருப்பாங்க, பின்னாடி ஒன்று எழுதியிருப்பாங்க. முன்னாடி வந்து இங்கிலீஷில் இருக்குது, பின்னாடி வந்து ஹிந்தியில் இருக்குது. ஸோ தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம், நிச்சயமா. இல்லை, நீங்கள் கேட்குறது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதை காட்டில் நான் இன்னொன்று கவனிச்சு சொல்கிறேனே, முன்னெல்லாம் பிராந்திய மொழியாகிய வானொலிகளில் நம்ம தமிழ் நிகழ்ச்சி தமிழில் தான் வரும். ஆனால் இப்போ பாதி நேரம் ஹிந்தியில் வருது. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அது எப்படி புரியும்? நீங்கள் கேட்குற அதே கேள்வி எனக்கும் ஒரு ரொம்ப கவலையை தருது. இது சரி, நமக்கு ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, வடநாட்டில் எங்கேயாவது தமிழில் எழுதியிருக்காங்களா சொல்லுங்க வா. எங்கேயாவது டெல்லி போகிறீங்க, அங்கே எங்கேயாவது தமிழில் இருக்கா? அந்த டிரைவருக்கு கிடையாது. இப்போ இதை நம்ம தான் கொண்டு வந்து கேட்கணும். என் நாட்டில் எம் மொழிக்கு நான் முதலிடம் கொடுக்கணும், தரணும். நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா போகிற போது லுஃப்தான்சா விமானத்தில் ஜெர்மனியில் போய் மாறணும். இங்கேருந்து ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு ஜெர்மனியிலேருந்து அமெரிக்கா போகணும். லுஃப்தான்சா விமானம் சென்னையிலேருந்து இப்போ இதுக்கு போகுது, ஜெர்மனிக்கு. அதில் தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய விமானத்தில் தமிழ் கிடையாது. மலேசியாவில், இப்போ சிங்கப்பூரில், இலங்கையில் தமிழ் மொழி ஆட்சி மொழி, நம்ம நாட்டில் கிடையாது. இது இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் படுற அந்த கவலை இருக்குல்ல, அங்கே நான் பார்த்தேன், இந்தோனேஷியாவில் தமிழ் குடிநீர் அப்படின்னு போட்டிருக்கு, இங்கே இல்லை. நான் பார்த்தேன்.
ஆஸ்திரேலிய நூலகத்தில் தமிழில் வருது. உங்களுக்கு தேவையான புத்தகம் என்ன கேட்குது. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ வர வர வெளியில் போயிட்டே இருக்குது. நாம் தான் கொண்டு வரணும், நாம் முயலணும். நம்ம செஞ்சால் நினச்சா செஞ்சிடலாம், செய்வோம். உங்களுடைய கவலை எனக்கு புரியுது. சார் மை நேம் இஸ் பாபு. சொல்லுங்கள். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். இப்போ இளைஞர்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இப்போ நேரம் வரைக்கும் சொன்னது தாங்க. நல்ல திறமை மிகுந்தவர்கள், அறிவியல் தெரிந்தவர்கள், உலகம் முழுவதும் பறந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள். உங்கள் கையில் தான் மொழி இருக்குது, உங்கள் கையில் தான் நாடு இருக்குது. உங்களால் முடியும்னு நீங்கள் நிரூபித்தது ஜல்லிக்கட்டை வச்சு. அதுபோல் நீங்களும் நிறைய விஷயங்களை சாதித்து காட்ட முடியுமானால் காட்ட முடியும். அவர் செய்வார், இவர் செய்வார், இவர் செய்வார்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்மால் முடியும்னு நீங்கள் நம்புங்க, நிச்சயம் செய்வீங்க. இதான் நான் இளைஞர்களுக்கு சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சிந்தனை செய். மிக அருமையான ஒரு நல்ல தலைப்பில் இளைய சமுதாயத்தை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதில் எனக்கு பெரிய பெருமை என்னன்னா, நான் பேசிய பேச்சை காட்டிலும் கேட்டுக்கொண்டிருந்த இளைய சமுதாயம் என்னிடத்தில் கேட்ட கேள்விகள் என்னை மிகவும் பெருமிதம் கொள்ள செய்தன. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தமிழ் வளரும், தமிழ்நாடு வளரும் என்று சிந்திக்க தூண்டிவிட்டால் நிச்சயமாக எல்லோரும் சிந்தனை செய்வார்கள். சிந்தனை செய் நிகழ்ச்சி ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை பொருத்துவது போல இது தொடரட்டும், பயணம் வெற்றியடையட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.